தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தை கேட்கப்படும். எல்லாரும் சொல்லுங்க, அபிஷேகம் பெற்றவர். ஏன் அழிந்தான்? இதுல எப்படி என்னால அழிஞ்சான்? இதை ஆவியானவர் எனக்கு ஆமென் இதை பிரசங்கம் பண்ணும்படி ஆவியானவர் எனக்கு ஏவினபடினாலே இதை குறித்ததான காரியங்களை உட்கார்ந்து ஜெபித்து ஜெபத்தோடு இந்த வார்த்தைகளை ஆமென் ஆயத்தப்படுத்த ஆவியான உதவி செய்தார். ஆமென் ஸ்தோத்திரம். நீங்கள் இப்பொழுது நியாயாதிபதிகள் புஸ்தகம் ஏற்கனவே நீங்கள் வாசித்ததான நியாயாதிபதிகள் புஸ்தகத்துக்கு நேராக வாங்க. ஆமென். அதுல 13ஆம் அதிகாரத்துல முதல் வார்த்தையை வாசிங்க. நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடினால் கர்த்தர் அவர்களை 40 வருஷங்களும் பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுத்தார். அப்பொழுது தான் வம்சத்தனாகிய சேரா ஊரான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மனைவியா இருந்தால் கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மனைவியான நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரே, இன்றைக்கு எங்களோடு கூட நீங்கள் பேசுவதற்கு ஆயத்தமாய் இருப்பதற்காக நன்றி. எங்களோடு பேசுங்க இயேசுவின் நாமத்தினாலே, ஆமென். அல்லேலூயா. சென்னையில் இருக்கிறதான ஒரு ஊழியக்கார, ஒரு தேவ தாசர், எவ்வளவு மணி நேரம்? ஒரு 3 நாள் 78 மணி நேரம் நினைக்கிறேன். 78 மணி நேரத்தில் முழு வேதாகமத்தையும் படிச்சு முடிச்சு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன். கரங்களை வைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை மணி நேரம்? 78 மணி நேரத்தில் முழு வேதாகமத்தை கட்ட 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 கட்டன்னு வாசிச்சு, புதிய ஏற்பாடு அதாவது பழைய ஏற்பாடு முடிச்சுட்டோன்னா டாக்டர் சொல்லியிருக்காங்க, வேண்டாம் நீங்கள் இதோட நிறுத்திக்கங்க, ஏன்னா உங்கள் த்ரோட்டெல்லாம் ரொம்ப ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை அப்படின்னு சொல்லி தொடர்ந்து கண்டினியூவாக வாசித்து 78 மணி நேரத்துக்குள்ள ஆமென் முழு வேதாகமத்தையும் வாசித்து முடிச்சிருக்கிறார். ஒரு பெரிய வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறார். கரங்களை வைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் அப்படி வாசிங்க. ஆமென். அல்லேலூயா. கடவுளுடைய பிள்ளைக்கு இதெல்லாம் முயற்சி எடுங்க. தேவையில்லாத ஃபேஸ்புக்கில் எப்படி அந்த ஸ்டேட்டஸ் வைக்கலாம், அப்புறம் அதில் எப்படி வேற என்ன சொல்லுவாங்க, எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேன், அதெல்லாம் எப்படி வைக்கலாம், இதில் ஆராய்ச்சி விட்டுருங்க. பைபிள் படிக்கலாம், எப்படி சாதிக்கலாம், எப்படி ஒரு 100 வசனம் மனப்பாடம் பண்ணலாம், எப்படி கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு 2 மணி நேரம் தொடர்ந்து கண்டினியூவாக ஜெபிக்கலாம். இப்படி ஏதாவது முயற்சிகளை கர்த்தரோட ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? சரி, கர்த்தருடைய நல்ல நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த சிம்சோனை குறித்து தான் கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு நம்மோடு கூட பேச போகிறார். இவன் தான் கோத்திரத்தை சார்ந்தவன். உங்க அப்பாவை குறித்து வேதம் சொல்லுகிறது மனோவா, உடைய தகப்பன் மனோவா. இவன் இஸ்ரவேலை 20 ஆண்டுகள் ஆமென் நியாயாதிபதியாக இருந்து நியாயம் விசாரித்தான். அதாவது ராஜாக்கள் காலத்துக்கு முன்பாக நியாயாதிபதிகள் தான் இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரித்து அவர்களை ஒரு ராஜாவை போல நடத்தி வந்தார்கள். கடைசி நியாயாதிபதி சாமுவேல் நியாயாதிபதியாக இருந்த காலத்துல தான் ஜனங்கள் எல்லாரும் என்ன சொன்னாங்க, எங்களுக்கு மற்ற ஜனங்களுக்கு இருக்கிற மாதிரி எங்களுக்கும் ஒரு ராஜா வேணும்னு கேட்டுக்கிட்டதுனால ஆண்டவர் முதல் ராஜாவாக சவுலை ஆண்டவர் ஏற்படுத்தினார். ஆமென். சரி, இதான் உங்களுக்கு சரித்திரம். இப்போ நியாயாதிபதிகள் காலத்துல ஆண்டவர் சில நியாயாதிபதிகளை எழுப்பி அந்த நியாயாதிபதிகள் மூலமாக தேவ ஜனங்களை வழிநடத்தி வந்தார். அவர்களுக்கு யுத்தம் பண்றது, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவது, அவர்கள் நியாயம் விசாரிப்பது, அவர்களை ஒரு அரசன் என்ன செய்ய வேண்டும் அத்தனை காரியங்களையும் இந்த நியாயாதிபதிகள் செய்து வந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு நியாயாதிபதி தான் இந்த சிம்சோன் என்கிற இந்த நியாயாதிபதியை கர்த்தர் எழுப்பினார். இந்த நியாயாதிபதிகள் ஒரு நியாயாதிபதி எழுப்பி இஸ்ரவேல் ஜனங்களை 20 வருஷமோ 30 வருஷமோ அவங்களை நல்லா பாதுகாத்து நல்லா நடத்தி ஆமென் சோத்திரம். எதிராளிகள் யுத்தம் பண்ண வந்தாக்க அவங்களை யுத்தம் பண்ணி காப்பாற்றுவாங்க, வழி நடத்துவாங்க. அதற்கு பிறகு அந்த நியாயாதிபதி மரிச்சு போயிடுவாரு. அதுக்குள்ள அந்த நியாயாதிபதி மரிச்சு போன பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் தவறு செய்து தேவனுக்கு விரோதமான பாவத்தை செய்யும் போது அந்நிய நாட்டு ராஜாவை ஆண்டவர் எழுப்புவார். அவங்க இவங்களை சிறைபிடிச்சு போய் 20 வருஷமோ 30 வருஷமோ அடிமைத்தனம் பண்ணுவாங்க. அதற்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே எங்கள் பாவத்தை அக்கிரமத்தை மன்னிங்கன்னு
மன்னிங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவர் அவங்க மேல மன இறங்குவாரு. அப்புறம் ஒரு நியாயாதிபதி அனுப்புவாரு. அந்த நியாயாதிபதி யுத்தம் பண்ணி இவர்களை மீட்டு திரும்ப தேசத்துக்கு கொண்டு வந்து திரும்ப கானான் தேசத்துல வாழ வைப்பாங்க. இந்த நியாயாதிபதி இருக்கிற காலமும் ஒழுக்கமா இருப்பாங்க. நியாயாதிபதி மரிச்சிட்டா திரும்பவும் அதே பாவத்துக்கு போவாங்க. இதுதான் ஜனங்களுடைய காரியமா இருந்தது. சரி, இப்போ இந்த நியாயாதிபதி, அதாவது சிம்சோன் என்கிற நியாயாதிபதியை ஆண்டவர் எழுப்பினார். சரிங்களா? எப்போ அப்படின்னா, முதல் நீங்க வாசித்தீங்களா, இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 வருஷம் அளவும் பெலிஸ்தர் கையில ஒப்பு கொடுத்தார். இப்போ பெலிஸ்தர் கையில இருக்கிறாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். எவ்வளவு வருஷம் இருக்கிறாங்க? 40 வருஷம் அடிமைகளா இருக்கிறாங்க. இந்த ஜனங்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தர் தேசத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரை, நாங்கள் தவறு செய்து விட்டோம், எங்கள் பாவங்களை மன்னிங்கன்னு சொல்லி கதறி ஜெபித்த போது கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் ஜெபத்தை கேட்டு இந்த சிம்சோனை ஆண்டவர் முன்குறிக்கிறார். இந்த சிம்சோனை ஆண்டவர் முன்குறித்து, ஆமென், அந்த மனோவா அவருடைய மனைவிக்கு குழந்தை இல்லை, ரொம்ப நாளா இருக்கிறாங்க. இப்போ ஆண்டவர் இந்த மனோவா மனைவிக்கு தரிசனமாகி, உன் கற்பத்துல ஒரு மகன் பிறக்க போறான், அவனுக்கு சிம்சோன் பேர் வைக்கணும். அதை நல்லா நீங்க இடையில வாசிங்க. இவன் ஆண்டவர் உற்பத்தி ஆக்கிறார். இவன் நசரேய விரதம் இருக்க வேண்டும், ஆண்டவருக்காக வைராக்கியம் இருக்க வேண்டும், தேவனுடைய அபிஷேகம் இருக்கிறது, இவன் கர்த்தருக்குள்ளே இருக்க வேண்டும். இவனுடைய முக்கியமான வேலை ரட்சகனாக இருக்க வேண்டும். என்ன செய்யணும்? இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கிறவனாக இருக்க வேண்டும். இதற்காக தேவன் இவனை அபிஷேகம் பண்ணி இவனை தெரிந்து கொண்டார். ஆமென். இவனுடைய முக்கியமான வேலை இஸ்ரவேலுக்கு ரட்சகனாய் இருப்பது. கர்த்தருடைய அபிஷேகம் இவன் மேல் இருந்தது. இவன் தேவனுக்காக வல்லமையாக செயல்படும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பராக்கிரமசாலியாக இருந்தான். இவனை குறித்து நீங்க 13ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்து பாருங்க. ரொம்ப இவனை போல ஒரு பராக்கிரமசாலி இருந்ததே, சொல்லுங்க, இருந்ததே. பயங்கரமான, அதாவது யூகிக்க முடியாத, கிரகிக்க முடியாத ஒரு பராக்கிரமம் இவனுக்குள்ள இருந்தது. ஒரு பெரிய கோட்டையில இவனை போட்டு பெலிஸ்தர்கள் அடைச்சிட்டாங்க. ஒரு பெரிய கோட்டை, அந்த கோட்டையினுடைய கதவு பயங்கரமான கதவு. இவனை கோட்டையில் அடைச்சோன்னு என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, அந்த கோட்டையினுடைய வாசல் கதவு அது அப்படியே வேரோட நிலக்காலோட புடுங்கி எடுத்து தலைமையில வச்சுக்கிட்டு மலைக்கு ஏறி போயிட்டான். அவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி. அவனை எதிரையும் கட்ட முடியாது, யாரும் அவனை ஒரு சேதமும். கர்த்தருடைய வல்லமை அவனை மகிமையா நிரப்பியிருந்தது. அவன் பயங்கரமான பராக்கிரமசாலியா, அவனை யாரும் அசைக்க முடியாத அளவுக்கு கர்த்தருடைய அபிஷேகம் அவன் மேல இருந்துச்சு. இப்படிப்பட்ட அபிஷேகம் உள்ளவன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவன் எப்படி விழுந்து போனான் என்பதைத்தான் ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு சொல்லி தரப்போகிறார். கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்களும் சாதாரணமானவர்கள் அல்ல. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய வல்லமையை பெற்றவர்கள். தேவன் ஒரு நோக்கத்தோடும் திட்டத்தோடும் உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். எத்தனை ஆமென். நீங்கள் ஒருவரும் சாதாரணமானவர்கள் அல்ல. கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மேல் இருக்கிறது. நீங்கள் தாயின் கர்ப்பத்திலே உருவாகும் முன்னமே ஆண்டவர் உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். நீங்கள் தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள். நீங்கள் உங்கள் தாயின் கர்ப்பத்திலே நரம்பு, எலும்பு, தசைகள், இரத்த நாளங்கள் உருவாக்கப்படுவதற்கு முன்பதாகவே கர்த்தர் உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். எத்தனை ஆமென் சொல்லும்போது ஒரு வார்த்தை வரக்கூடாது. ஆமென். அவர் அழைச்சிட்டு போறதுக்கு எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? கர்த்தர் உங்களை அழைத்தார், தெரிந்து கொண்டார். ஏன்? உங்களை இந்த தேசத்துல இருக்கிற மக்களை, ஆமென் ஸ்தோத்திரம், அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற பெலிஸ்திய ஆவிகளை, அந்தகார ஆவிகளை, சாத்தானின் ஆவிகளை முறியடித்து தேசத்தை காப்பாற்ற, தேச ஜனங்களை விடுவிக்க ஆண்டவர் உங்களையும் என்னையும் சிம்சோனை போல தெரிந்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் நன்றி ஆண்டவர் என்று சொல்றீங்க? சரிங்க. இந்த சிம்சோன், இப்படி அபிஷேகம் பெற்ற சிம்சோன் பரிதாபமான நிலைக்கு தள்ளப்பட்டான். மிக வேதனையான நிலைக்கு தள்ளப்பட்டான். ஏன் என்பதை குறித்து இன்றைக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பார்ப்போம். அடுத்த வாரத்தில் மிச்சரை பார்க்க போறோம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், அதாவது சோத்திரம் நியாயாதிபதிகள், ஆமென், 14 1 2 3 எடுத்து வாசிக்க போகிறோம். நியாயாதிபதிகள் 14.
சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தியரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு திரும்ப வந்து தாயையும் தகப்பனையும் நோக்கி திம்னாத்திலே பெலிஸ்தியரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு அவளை எனக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தரிடத்தில் கொள்ள வேண்டியது. தேங்க்யூ பிரதர். நிறைய இடத்துல வாசிக்கலாம், திரும்ப வாசிக்கலாம். இப்பொழுது இந்த சிம்சோனுடைய முதல் வீழ்ச்சிக்கு சொல்லுங்க, முதல் வீழ்ச்சி, அபிஷேகம் பெற்றவனுடைய முதல் வீழ்ச்சி, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய முதல் வீழ்ச்சி எங்க ஆரம்பிச்சதுன்னு கேட்டீங்கன்னா கண்களின் இச்சையில் ஆரம்பிச்சது. சொல்லுங்க எல்லாரும், சொல்லுங்க கண்களின் இச்சை. சொல்லுங்க எல்லாரும், சொல்லுங்க கண்களின் இச்சையில தான் இவனுடைய முதல் வீழ்ச்சி ஆரம்பமானது. என் அன்புக்குரிய கடவுளுடைய பிள்ளையே, ஆண்டவர் இச்சிக்க வேண்டாம் என்று சொல்லி 10 கட்டளைகளிலே நமக்கு ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். ஆமென். இந்த இச்சை என்ன செய்யும்? கற்பம் தரிக்கும். இச்சையானது கற்பம் தரிக்கும். கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை அது பிறப்பிக்கும். கடவுளுடைய வார்த்தையை மிகுந்த கவனமாய் கேட்கும்படி உங்களை அன்போடு பட்சமாய் எல்லா தேவ ஜனங்களையும் கேட்கிறேன். அன்பு கடவுளுடைய மகளே, அன்பு கடவுளுடைய மகனே, நீங்கள் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். தேவனுடைய அபிஷேகத்தை பெற்ற உங்களை வீழ்த்துவதற்கு சாத்தான் குறிவைத்துக் கொண்டே இருப்பான். உங்களுடைய வீக்னஸ் உங்களுக்கு தெரியாது, ஆனால் உங்களுடைய வீக்னஸ் எதிலே இருக்கிறது என்பதை சாத்தான் சரியாய் அறிந்து வைத்திருக்கிறான். ஆமென். பவுல் சொல்லுகிறார், நிற்கிறேன் என்று சொல்லுகிற நான் விழாதிருக்க எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். சொல்லுங்க எச்சரிக்கையா இருக்கணும். சொல்லுங்க எச்சரிக்கையா இருக்கணும். எல்லாரும் ப்ளீஸ் சொல்லுங்க எச்சரிக்கையா இருக்கணும். காலம் கொள்ளாதது. மனுஷகுமாரன் வரப்போகிறார். மனுஷகுமாரன் இந்த பூமியில வரும்போது விசுவாசிகள் இருப்பார்கள், விசுவாசம் இருக்காது, விழுந்து போவார்கள். கர்த்தருடைய பிள்ளையே, கடைசி காலமாய் இருக்கிறபடினால் எவனை விழுங்கலாமோ என்று சத்துருவாகிய பிசாசு கெச்சிக்கலே சிங்கம் போல வகை தேடி சுட்டி திரிந்து கொண்டிருக்கிறான். நீ விழுந்து போகாதபடி எச்சரிக்கையாய். அல்லேலூயா. இந்த சாத்தான் இந்த அபிஷேகம் பெற்றவனுக்கு, தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு, முன் குறிக்கப்பட்டவனுக்கு எதை முதலாவது சாத்தான் செய்தான் என்று சொன்னான்? அவன் கண்களுக்குள்ளே ஒரு இச்சையை உருவாக்கினான். அல்லேலூயா. நல்ல அபிஷேகம் உள்ளவன் தாங்க, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான், தேவனால் முன் குறிக்கப்பட்டவன் தான். ஆனால் சத்துருவாகிய பிசாசு அந்த கண்களுக்குள்ளே ஒரு இச்சையை உருவாக்கினான். இவன் என்ன செய்கிறான்? சிம்சோன் திம்னாத்துக்கு போகிறான். அங்க போக வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. இவன் திம்னாத்துக்கு இவனுக்கு சம்பந்தம் இல்லை. சாத்தான் சில நேரத்துல உங்களை இழுத்து கொண்டு போவான். உங்க சிந்தைய, நினைவை, எண்ணத்தை இழுத்து கொண்டு போவான். கர்த்தருடைய மகளே, இங்கே வசனம் சொல்லுகிறது, திம்னாத்துக்கு போனான். அங்கே திம்னாத்திலே யாரை பார்க்கிறான்? பெலிஸ்தியரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டான். இவனுக்கு தெரியும், இவங்க விருத்த சேதனம் இல்லாதவங்க, தேவனுக்கு அருவருப்பான ஜாதி, தேவனுக்கு பிரியமில்லாத ஜாதி, தேவன் அருவருக்கிற இனம் என்பதை இவன் அறிந்திருந்தாலும் அந்த இச்சை அவனை விடவில்லை. இச்சை அவனை விடவில்லை. இந்த இச்சை வந்துருச்சு அப்படின்னா அவன் அபிஷேகம் மறந்துட்டான், தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலை மறந்துட்டான், தான் எதற்காக அழைக்கப்பட்டான் என்பதையும் மறந்து போனான். என் அன்பு கடவுளுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில சத்துருவாகிய பிசாசு உன்னை எந்த காரியத்தை வைத்து
பிடிக்கலாம் என்று சொல்லி இந்த கடைசி நாட்களிலே அவர் வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார். யாரை அபிஷேகம் பெற்றவனை, யாரை தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனை, யாரை தேவன் எந்த காரியத்துக்காக விசேஷமாய் முன்குறிக்க வைத்திருக்கிறாரோ அந்த நபரை. எல்லாத்தையும் ஆண்டவர் சாத்தா பிடிச்சிட்டு இருக்கிறதுல தேவையில்லாத ஆளை என்ன பண்ண மாட்டான், விட்டுருவான். ஆமென் ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, இந்த கண்களின் இச்சைதான் மனித சமுதாயத்தை பாவத்துக்குள்ளே தள்ளியது. நீங்கள் வாசிக்கலாம் ஆதியாகமம் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 6வது வார்த்தை. வேகமாய் ஒருவர் வாசிக்க உங்களை அன்போடு கேட்கிறேன். ப்ளீஸ் வேகமாக. இந்நேரம் வாசிக்கிறோம். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு ரொம்ப ரொம்ப இன்பம், புத்தியை தெளிவிக்கிறதுமாய் இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று சொல்லுங்க. கண்டு சொல்லுங்க. கண்டு. இந்த இச்சை, இந்த ஏவாளுக்குள்ள வந்த இச்சை தான் மனித சமுதாயத்தையே பாவத்துக்குள் தள்ளியது, தேவனை விட்டு பிரித்ததமா. கவனிங்க. ஆமென். என் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரு, நான் நல்ல செபிக்கிறேன், நல்ல பைபிள் படிக்கிறேன் அப்படின்னு அசால்ட்டா இருந்துடாதீங்க. ஆமென். கர்த்தருடைய மகனே மகளே, உன்னை குறிவைத்து சாத்தான் தாக்குவதற்கு ஆயத்தமா இருக்கிறான். விழுந்து போகாத, எச்சரிக்கையாக. அல்லேலூயா. ஆமென். இந்த இச்சை தேவனுடைய கட்டளையை மீற செய்து விட்டது. சொல்லுங்க. இச்சை என்ன செய்யும்? தேவனுடைய கட்டளையை மீற செய்யும். எல்லாம் சொல்லுங்க. மீற செய்யும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. மீற செய்து விடும் இச்சை தேவன் தரும் ஆசீர்வாதங்களை இழக்க செய்து விடும். இந்த இச்சை சாதாரணமானதில்லை. இச்சையால் பிடிக்கப்பட்ட ஒரு நபர் அவர் தேவனுடைய கட்டளையை மறந்துடுவார், தேவனுடைய ஆசீர்வாதங்களை இழந்து போயிடுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அல்லேலூயா. ஆமென். மார்க்கு புத்தகத்தை எடுத்துக்கோங்க, நான் கொஞ்சம் கொஞ்சமா சொல்றேன். ஆமென். மத்ததெல்லாம் அடுத்த வாரம் பார்க்கலாம். 4ஆம் அதிகாரம் 18வது வார்த்தை. வேகம் எடுத்துக்கொண்டு வாசிங்க. வசனத்தை கேட்டும் உலக கவலைகள் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவர்களை பற்றி உண்டாக்குகிற இச்சைகள் வசனத்தை நெருக்கி போட, அதனால என்னெல்லாம போயிடும். இந்த இச்சை வந்துருச்சுன்னா நீ ஜெபிச்ச ஜெபத்துக்கு பலன் இல்லாம போயிடும், வச்சிருக்கிற வைராக்கியத்துக்கு பலன் இல்லாம போயிடும், ஆண்டவருக்காக எடுத்திருக்கிற வைராக்கியத்துக்கு பலன் இல்லாம போயிடும். இந்த இச்சை ஒருவனை பலன் இழக்க செய்து விடும். ஆமென் ஆமென். வசனம் சொல்லுகிறது, இந்த இச்சை நெருக்கும், பாவத்தை செய்யும்படி நெருக்கும், தேவனுடைய கட்டளையை மீறும்படி நெருக்கும், வசனத்தை மீறும்படி நெருக்கும். இந்த இச்சை என்ன செய்யும் என்று சொன்னால் பலன் அற்று போக செய்துவிடும். இவ்வுலகத்தின் பலன், பரலோக பலன், ரெண்டு பலனும் இல்லாம போயிடும். எல்லாரும் சொல்லுங்க. இவ்வுலகத்துக்குரியதும் பலன் இருக்காது, நித்தியத்துக்குரிய பலனும். நல்ல கவனிங்க. நித்தியத்துக்குரிய பலனும். இச்சை உன்னை பரலோகத்திலிருந்து வெளியே கொண்டு வந்துடும், ஜீவ புஸ்தகத்திலிருந்து உன் பேரை கிறுக்கி போட்டுவிடும், இவ்வுலகத்தின் ஆசீர்வாதமும் இல்லாமல் போய்விடும். எத்தனை பேர் ஆமென்? அன்பு கடவுளுடைய மகளே மகனே, மிகுந்த ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆக இந்த இச்சை என்ன செய்யும் என்று சொன்னார், பலன் அற்று போக செய்யும். அப்போ சிம்சோனை வீழ்த்தியது முதல் சாத்தானுடைய ஆயுதம் கண்களின் இச்சை. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஒரு கண்ணில ஒரு சிறியை பார்க்கும்போது இச்சையோடு சொல்லுங்க பார்க்காத.
பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சிக்காத. பிறனுடைய வீட்டை, பிறனுடைய பிள்ளைகளை, பிறனுடைய கணவனை, மனைவியை, பிறனுக்குள்ள யாதொன்றையும், எருத, கழுதைய, ஏர்மான எதையும் சொல்லுங்க. உங்க கண்களை இச்சையா கண்ணுல கைய வச்சு ஜோமன்னு இந்த இச்சையின் ஆவி என்னை விட்டு ஒழியட்டும்னு சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. இந்த இச்சை ஒரு குறிப்பிட்ட வயதினருக்கு என்று தான் இல்லை, எல்லா வயதினரையும் இந்த இச்சை பிடிக்கும். ஒரு வயசான அம்மா வந்தாங்க, அவங்களுக்கு பேரம்பேத்தி எல்லாம் இருக்கு. வீட்டம்மாட்ட சொல்லி, பாசகிட்ட சொல்லி எனக்காக ஜெபம் பண்ணுங்க. இது இச்சை, என்னால அதிலிருந்து விட முடியல. கண்களில் இச்சை, அதனால நான் ரொம்ப பாதிக்கப்படுறேன். இதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலை இல்லை. எத்தனை கடவுளுடைய பிள்ளைங்க இந்த கண்களில் இச்சையினால பாதிக்கப்படுறீங்க. எதிர்பாளரை பார்க்கும்போது உங்க கண்கள் எப்படி இருக்கு? எதிர்பாளரை பார்க்கும்போது உங்க கண்களை தோன்றுகிற காரியம் என்ன? கடவுளுடைய மகளே, கடவுளுடைய மகனே, இந்த இச்சை உன் அபிஷேகத்தை இல்லாம பண்ணு, உன் அழைப்பை இல்லாம பண்ணிடும். தேவன் தெரிந்து கொள்ளுதலை இல்லாம பண்ணிடும். நல்ல கவனிச்சு கரங்களை வைத்து கேட்கறதுக்கு சோதனை. ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே இந்த இச்சை எனக்குள்ள வரக்கூடாது. இச்சையின் ஆவி என்னை நெருங்கக்கூடாது. என் கண்களை பரிசுத்தமாக்கும். தாவீது சொல்றாரு, என் கண்களுக்கு கடிக்கல் போடு. சொல்லுங்க, போதனைகளுக்கு தான் காவல் போட சொன்னாரு, கண்களுக்கு. நம்ம அந்த விடுதலையின் ஜெபத்தில் ஜெபம் பண்ணி இருக்கிறோம். இச்சையின் கண்கள், மேட்டிமையான கண்கள், பெருமையின் கண்கள். ஆமென். தாவீது சொல்றாரு, ஆண்டவரே என் கண்கள் கடிக்கல் போடுங்க. குதிரைக்கு போடுற மாதிரி நேரா பார்க்க வேண்டியதை மாத்திரம் பார்க்கிறதுக்கு என் கண்ணுக்கு கடிக்கல் போடுங்க. ஏன்னு சொன்னா என் கண்ணு கொஞ்சம் சரியில்லை. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? என் கண்ணு கொஞ்சம் வீக்னஸ். என் கண்ணு நேரா பார்க்க மாட்டேங்குது. என் கண்ட்ரோல மீறுது. என்னென்னத்தையோ பார்க்கிறேன், எதையோ பார்க்கிறேன். என் கண்களுக்கு கடிக்கல் போடுங்க. சொல்லுங்க, என் கண்களுக்கு. ஆமென், ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. என் கண்களுக்கு கடிக்கல் போடும் ஆண்டவரே. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் என்று சொல்றீங்க? இரண்டாவது காரியம், நான் கொஞ்சம் ஸ்டார்ட் முடிக்கிறேன். இரண்டாவது, அவன் செய்த காரியம். ஆமென். ஏன்? ஆமென், ஆமென், ஸ்தோத்திரம். இந்த விழுந்து போனான் என்றால் அடுத்த காரியம் நியாயாதிபதிகள் 14:6-9 இரண்டு வசனங்களை வாசிப்போம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறதை போல் கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை அவன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. அதை மறைத்தான். சொல்லுங்க, இரண்டாவது காரியம் மறைச்சிட்டான். சொல்லுங்க, சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. மறைக்கிற வேலை. சொல்லுங்க, மறைக்கிறது. இது வந்து ரொம்ப ரகசியமா நிறைய மறைக்கிற காரியத்தை ரொம்ப அழகா, ரொம்ப சீக்கிரட்டா அந்த காரியத்தை செய்யறதுக்கு சாத்தான் ஏவிக்கிட்டே இருப்பான். மறைச்சது யாருக்கும் தெரியாம செஞ்சது. யாருக்கு? நான் சொல்றேன், நீங்க எல்லாத்தையும் மறைச்சிடலாங்க. சொல்லுங்க, எல்லாத்தையும் மறைச்சலாம். உலகத்துல யாருமே பார்க்க முடியலங்க. நீங்க செய்யறதை யாருமே, சொல்லுங்க, யாருக்கும் தெரியாம செய்றீங்க. சாத்தானை கூட மறைச்சிட்டீங்க, ஆண்டவரை கூட மறைச்சிட்டீங்க. நீ அவ்வளவு பெரிய பிரில்லியன்ட். ஆனா உங்களை நீங்க மறைக்க முடியாது. உங்களுக்கு அறிஞ்சுத்தானே செய்வீங்க. எத்தனை உணர்வீங்க? ஆண்டவரை மறைச்சிட்டீங்கன்னு ஆண்டவரை மறைக்கவே முடியாது. ஒருவேளை ஆண்டவரையே மறைக்கிற அளவுக்கு ரொம்ப பிரில்லியண்டா நீங்க செயல்பட்டு மறைச்சிட்டீங்கன்னு வைங்க. எங்க யாரு என்ன செய்யறான்னு சுத்தி தேடி திரியிற சாத்தான கூட மறைச்சிட்டீங்க. ஆனா நீங்க செய்யற காரியத்தை உங்களுக்கு நீங்க மறைக்க முடியாது. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? நீங்க செய்யறது உங்களுக்கு தெரியும். உங்களை வச்சு கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். தாவீது சொல்றான், பாதாளத்தின் அடியிலே படுக்க போட்டாலும் அங்கேயும் உங்களுடைய கண்கள் என்ன பார்க்கும். வானத்துக்கு ஏறினாலும் அங்க உங்க கையில பிடிக்கும். தப்பி ஓட முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அல்லேலூயா.
இந்த சிம்சோனுடைய அடுத்த வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் போறான், கர்த்தருடைய ஆவி அவன் ஸ்தோத்திரம் எங்க போறான், அவன் ஸ்தோத்திரம் திம்னாத்துக்கு போறான். திம்னாத்துக்கு போகும்போது அவன் ஸ்தோத்திரம் அந்த திராட்சை தோட்டத்துக்கு போகும்போது ஒரு சிங்கம் பயங்கரமா வருது. அந்த சிங்கத்தை பார்த்தோன்னே இவன் அடிக்கிறான், அந்த சிங்கத்தை கொன்னுறான். கொன்னுட்டு அவன் என்ன பண்றான், அவன் ஒரு ஆட்டுக்குட்டியை கிழிக்கிற மாதிரி அதை கிழிச்சு போட்டான். இதை செஞ்சத அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும், பிள்ளைகளே உங்க பெத்தவங்களை நீங்க ரொம்ப சிம்பிளா மறைச்சிட்டு சாதிச்சதான் நினைக்கிறீங்க. இல்ல உங்க தலையில நீங்க மண்ணை வாரி போட்டுக்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நான் மறைச்சிட்டேன், எங்க அப்பாவுக்கு தெரியல, என் அம்மாவுக்கு தெரியல, என் ஃபேமிலிக்கு யாருக்குமே தெரியல. ஆனா கர்த்தர் பார்த்துட்டே இருக்காரு. ஹலோ லிசன், அப்பாவை மறைக்கலாம், அம்மாவை மறைக்கலாம், யாருக்கும் தெரியல, சீக்கிரட்டா பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஆனா கர்த்தர் பூமி எங்கும் சுற்றி உலாவி கொண்டிருக்கிற கர்த்தருடைய 7 கண்ணும் பார்த்துட்டே இருக்கும். ஆண்டவருடைய கண்ணை மறைக்கலாம் நீ நினைக்காத. கடவுளுடைய பிள்ளையே, நீ மறைக்கணும்னு நினைச்சீனா உன்னை உனக்கு தலையில நீயே போட்டுக்கிட்டேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஆமென். சிம்சோன் ஏன் விழுந்தான்? இரண்டாவது காரியம், அவங்க அப்பா அம்மாவுக்கு அவன் செஞ்சதை சொல்லுங்க மறைக்கிறான். சொல்லுங்க மறைக்காத, மறைக்காத. எப்ப மறைச்சாங்க? ஆதாமும் ஏவாளும் எப்ப தங்களை மறைத்தாங்க? பாவம் செஞ்ச போது அவர்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அவர்கள் ஓடி போய் மறைத்துக் கொண்டார்கள். பாவம் செய்யாத வரைக்கும் அவங்க ஓப்பனா இருந்தாங்க, வெளிப்படையா இருந்தாங்க. உங்க குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் மறைக்காத, கணவனுக்கு மறைக்காத, மனைவிக்கு மறைக்காத, பெற்றவங்களுக்கு மறைக்காத, பிள்ளைகளுக்கு மறைக்காத. ஆமென் ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. உங்க குடும்பத்துக்கு வெளிப்படையா இருங்க. உங்களை நம்பி இருக்கிற புருஷனுக்கு வெளிப்படையா, உன்னை நம்பி இருக்கிற மனைவிக்கு வெளிப்படையா, உன்னை நம்பி இருக்கிற அப்பாவுக்கு அம்மாவுக்கு வெளிப்படையா இருங்க. நல்ல கவனிங்க. நாம நினைக்கிறோம் ரொம்ப நாய் அம்மாவோட எவ்வளவு தெரியுமா, அவங்களுக்கு தெரியவே இல்லடி, நான் செய்யறது அவங்களுக்கு தெரியவே இல்லடி. ஃப்ரெண்ட்ஸ்ல பேசிக்கிறது, எங்க அப்பாவா அம்மாவா நான் ரொம்ப ஏமாத்திட்டேன் தெரியுமா? இல்ல, உன்னைய நீ ஏமாத்திட்டு இருக்கிற அர்த்தம். சொல்லுங்க, உன்னைய நீ ஏமாத்திட்டு இருக்கிற. கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறார். கடைசி காலம் சாத்தா சூப்பர் ஐடியாவெல்லாம் கொடுப்பான். இது எப்படி பண்ணி வர, இது எப்படி செய், அது அப்படி செய். கர்த்தர் பார்த்துட்டே இருக்காரு. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் பார்த்துட்டே இருக்காரு. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் பார்த்துட்டு இருக்காரு. வசனத்தை கவனிங்க. ராகேல் தன் தகப்பனுக்கு மறைத்தான். ஆதியாகமம் 31 22 34 வேகம் எடுத்து வாசிங்க. போர்டுல வந்துருச்சா? போர்டுல வாசிங்க பிரதர். போர்டுல வந்துருச்சானே? போர்டுல வாசிக்கலாம். யாக்கோபு ஏன் இப்படி வாசிக்கிறதுக்கு இந்த சைடெல்லாம் பைபிள் படிக்கிறீங்களா இல்லைங்களா? ஒட்ட பிள்ளைங்க, பெரிய பிள்ளைங்க பைபிள் படிக்கிறீங்களா? பெற்றவங்க பிள்ளைங்களை பைபிள் படிக்க வைக்கிறீங்களா? பிள்ளைங்க பட்டு பட்டு பட்டுன்னு எடுத்து படிக்கணும். ஆதியாகமத்துல எடுனா வெளிப்படத்துல தேடிட்டாங்க. வசனத்துல வளர் வாசிங்க. ப்ளீஸ் பிரதர், ரீட் யுவர் பைபிள். இப்பதானே சொன்னேன். ஆதியாகமம் 31 32 34 32ல இருந்து 34 வரைக்கும். ஆனாலும் யாரென்று உம்முடைய தெய்வங்களை கண்டுபிடிக்கிறீரோ அவனை நீரோட விட வேண்டாம். உம்முடைய பொருட்கள் ஏதாவது என் வசத்தில் உண்டானால் நீர் அதை நம்முடைய சகோதரருக்கு முன்பாக பரிசோதித்தறிந்து அதை எடுத்துக் கொள்ளும் என்றான். ராகேல் அவைகளை திருடிக் கொண்டு வந்து வந்ததை யாக்கோபு அறியாதிருந்தான். யாக்கோபு புருஷனுக்கு தெரியல. அப்பொழுது லாபான் யாக்கோபின் கூடாரத்திலும்
யாக்கோபின் கூடாரத்திலும் லேயாளின் கூடாரத்திலும் கூடாரத்திலும் ராகேல் அந்த சொருபங்களை எடுத்து ஒட்டக சேலத்தின் கீழே வச்சு அது மேல ஏறி உட்கார்ந்துட்டா. லாபான் கூடாரம் முழுசும் தேடி பார்த்துட்டும் கண்டுபிடிக்க ராகேல் மறைத்தான். சொல்லுங்க, ராகேல் அப்பாவுக்கும் மறைச்சிட்டான், புருஷனுக்கும் மறைச்சிட்டான். பெத்தேலுக்கு போவல. சொல்லுங்க சொல்லுங்க, பெத்தேலுக்கு போக மாட்டேன். அப்பாவை மறைச்சு அவங்க வீட்டுல இருந்து அந்த சொரூபத்தை ஆமென் சேகரமா அடே போட்டாச்சா? நல்லா கவனமா விழிச்சு கேட்கணும். ஆமென் அல்லேலூயா. நல்லா விழிச்சு கடவுளுடைய வார்த்தையை நல்லா கேட்கணும். அது என்ன தூங்கிக்கிட்டே கேட்கறது? தோத்துறோம். நல்ல கடவுளுடைய வார்த்தையை கேளுங்க. ஆமென். இவ அப்பா வீட்டுல இருந்து சொரூபத்தை எடுத்துட்டு வந்துட்டான். சொரூபத்தை எடுத்துட்டு வந்துட்டு இப்போ எடுத்துக்கிட்டு வந்தது யாருக்கு தெரியல? யாக்கோபுக்கும் தெரியல, அவங்க அப்பாவுக்கும். ரெண்டு பேருக்கு கண்ணிலையும் மண்ணை தூக்கிட்டான். ஆமென். ரெண்டு பேருக்கு கண்ணிலையும் மண்ணை தூக்கி இப்போ இந்த யாக்கோபு சொல்றான், எந்த இடத்துல வேணாலும் தேடி பாரு, அது யாரு கையில கிடைக்குதோ அவன் உயிரோட இருக்க கூடாது, கொல்லப்பட வேண்டும். அது நடந்துருச்சு. ஆமென் சொல்லுங்க. லேயாள் ஆமென் ஸ்தோத்திரம். அங்க ஸ்தோத்திரம். யாக்கோபோடு தொடர்ந்து பிரயாணம் பண்ணினாள். ஆமென். அவன் நட்ட கல்லு, அந்த கல்லு கிட்ட வந்து பலிபீடத்தை கட்டினா திரும்ப தொழுது கொண்டான். ஆனால் இந்த ராகேல் வரல. சொல்லுங்க, பெத்தேலுக்கு வரல. மறைக்கிறதுனால ஏற்படுகிற சாபம். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? வெளிப்படையா இருக்க. சொல்லுங்க, வெளிப்படையா இருக்க. சொல்லுங்க, வெளிப்படையா இருக்க. உங்க குடும்பத்துக்கு வெளிப்படையா இருக்க. உங்க ஆண்டவருக்கு உண்மையா இருக்க. அல்லேலூயா. வெளிப்படை தன்மை இல்லை என்று சொன்னால் ஆசீர்வாதம் இழந்து போயிடும், நன்மை இழந்து போயிடும், கிருபை இழந்து போயிடும், ஆசீர்வாதம் இழந்து போயிடும், அபிஷேகம் போயிடும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லைன்னு சொல்லுங்க. ஒரு பொய்யை மறைக்க 9 பொய் சொல்லாதீங்க. ஒரு பொய்யை மறைக்க 9 பொய் வரும். உண்மையை சொல்லிருக்கல, உங்க இருதயம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆமென். ஆனா பொய்யை சொல்லிட்டு பாருங்க, உங்க இதயம் என்ன பண்ணும்? பட பட படன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும். உண்மையை சொல்லுங்க, உங்க சந்தோஷமா இருக்கும். அப்பா சோத்திரம். ஆமென். உண்மையை பேசி பழகுங்க, வெளிப்படையாக இருந்து பழகுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அடுத்த நம்பர் பாருங்க, யோசுவா புத்தகம் 7:21. அடுத்து வேகமா எடுத்து வச்சுக்கிடுங்க, போர்டுல பாருங்க. கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோன் சால்வையையும் 200 வெள்ளி சேக்கலையும் பொன்னையும் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டு வந்து கூடாரத்தின் அடியில, பூமிக்கு அடியில புதைச்சு வச்சுட்டேன். யாருக்கு? ஆகான். மிச்சத்தை வீட்டுல போய் வாசிங்க. ஆண்டவர் சொன்னாரு, நீ எரிகோவுக்கு போற, அங்க இருக்கிற ஒன்னத்தை என்ன பண்ணக்கூடாது. இந்த ஆகான் பார்த்தா, இந்த ஆகான் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த லேவி கோத்திரத்தை சார்ந்தவன் ஆகான். இவன் அங்க போன உடனே கண்ணை உறுத்துருச்சு, இச்சையும் வந்துருச்சு, இச்சை செய்யவும் வச்சிருச்சு. எடுத்தான், வெள்ளி எடுத்தான், பொன் எடுத்தான், பாபிலோனிய சால்வை எடுத்தான். யாருக்குமே தெரியல. யாரு எல்லா கண்ணையும் மறைச்சு கொண்டு வந்து அழகா தன்னுடைய கூடாரத்தின் அடியில மண்ணை தோண்டி புதைச்சு வச்சுட்டான். கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருந்தார். சொல்லுங்க, கையை வச்சுருங்க. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருந்தார்.
பண்ற மாய்மாலம், பித்தலாட்டம், பொய், பரளி எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். சொல்லுங்க எல்லாத்தையும், சொல்லுங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கார். ஆமென் சொல்லுங்க, பார்த்துக்கிட்டே இருக்கு. ஆமென் சொல்லுங்க. இப்போ அது இதனால நடந்த என்ன காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எரிகோவை பிடிச்சாளுங்க ஆயி பட்டணத்துக்கு யுத்தத்துக்கு போறாங்க. எங்க போறாங்க? ஆயி பட்டணத்துக்கு. ஆயி பட்டணம் சின்ன கிராமம், அதுக்கு யுத்தத்துக்கு போனா இவங்க செஞ்ச பாவத்தினால, ஆகான் செஞ்ச பாவத்தினால கர்த்தர் பாளையத்தை விட்டு விலகிட்டார். பாளையத்துக்குள்ள இல்லை. பாளையத்துக்குள்ள இல்லாததுனால இப்ப யோசுவா, ஆமென் ஸ்தோத்திரம், சில மனுஷர்கள் கொஞ்சம் பேர் போன போதும், இது சின்ன கிராமம், இத படிக்கிறதுக்கு ஒரு பெரிய திரள் கூட்டம் தேவையில்லை, கொஞ்சம் பேரை கூட்டிட்டு போறான். இன்னைக்கு நடந்தது என்ன? கர்த்தர் கூட இல்லாததுனால ஆயி மக்கள் எழும்பி வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் 13,000 பேரை கொன்னுட்டான். எத்தனை பேரு? அடுத்த நாள் போறான், அடுத்த நாள் விழுகிறான். இப்ப ஜோசுவா என்ன பண்ணார்னா, தலையில மண்ணை வாரி போட்டுக்கிட்டு ஆசரிப்பு கூடாரத்தில் விழுந்து கிடக்கிறாரு. ஆண்டவரே, இந்த தோல்வி எங்களுக்கு. சொல்லுங்க சொல்லுங்க. நீ மறைக்கும் போது என்ன வரும்னா தோல்வி வரும். சொல்லுங்க. ஆசீர்வாதத்துல தோல்வி, வியாபாரத்துல தோல்வி, விவசாயத்துல தோல்வி, வெள்ளாமையில தோல்வி, குடும்ப ஆசீர்வாதத்துல தோல்வி, படிப்புல தோல்வி, ஆமென் ஸ்தோத்திரம், இன்கிரிமெண்ட்ல தோல்வி, வாழ்க்கையின் வளர்ச்சியில தோல்வி வரும். ஏன்னா ஜெய கொடுக்கிற ஆண்டவர் விலகிட்டார். சொல்லுங்க. ஜெய கொடுக்கிற ஆண்டவர் உண்மை உள்ளவர், பரிபூரண ஆசீர்வாதங்கள். சொல்லுங்க. உண்மை உள்ளவர், பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான். அதாங்க சத்தியம். உண்மையாளுங்க, மறைக்காத மறைக்காத, உண்மையாளுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிரம்பி வழியும். எத்தனை பேர் ஆமென் ஆமென் சொல்லுங்க? ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. செய்கிற வியாபாரமா அதுல உண்மையாளுங்க. போய் பேசி வியாபாரம் பண்ணாத. ஆமென். அநியாயமாய் வருகிற அதிக வருமானத்தை காட்டிலும் நியாயமாய் வருகிற சொற்ப வருமானம். சொல்லுங்க. 100 ரூபாய் நியாயமா கிடைக்கா போதும். அந்த 100 ரூபாய் உனக்கு 10,000 கிடைச்சமா. நீ போய் பேசி 1 லட்சம் சம்பாதிச்ச, 2 லட்சத்துக்கு பிரச்சனை வந்துடும். ஆமென் சொல்லுங்க. அப்ப எப்படி இருக்கணும்? கள்ள தராசு ஆண்டவருக்கு அருவருப்பானது. கள்ளத்தனம் இருக்கக்கூடாது. சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. வேலையில உண்மையா இருங்க. வேலைக்கு போறீங்களா? உண்மையா இருக்கு. வேலையை ஏமாத்தாங்க. எந்த வேலையும் கர்த்தர் கொடுத்த வேலை நினைங்க. சொல்லுங்க. எந்த வேலையும் சொல்லுங்க. எந்த வேலையும்? காட்டு வேலையா, வீட்டு வேலையா, மில்லு வேலையா, தொழிலுக்கு கம்பெனிக்கு வேலைக்கு போறீங்களா, கவர்மெண்ட் வேலைக்கு போறீங்களா, எந்த வேலை இருந்தாலும் அது கர்த்தர் கொடுத்த. சொல்லுங்க. கர்த்தர் கொடுத்த. பார்க்கலாம் பார்க்கல. ஆமென். கேமரா பார்த்துக்கிட்டு பார்க்கல, கர்த்தர் பார்க்கிறார். கேமரா கூட ஃபெயிலியரா போயிடும். ஆனா கர்த்தர் கண்ணு. சொல்லுங்க சொல்லுங்க. உங்க வேலையில உண்மையானு மறைக்காத. வேலையில உண்மையாங்க. ஆளு பார்த்தா செய்யணும். ஆளு பார்த்தா ஹலோ ஆளு பார்த்தா செய்யணும். ஆளு பார்க்கலனா கர்த்தர் பார்க்கிறார்ல. கர்த்தர் நீ என்ன பண்ணுவ? வரப்ப யாரு பார்க்கறாங்க பார்க்கல, எனக்கு கர்த்தர் கொடுத்த வேலை அதுல உத்தமமா இருக்கு. எத்தனை பேர் சொல்லுங்க? மறைச்சா தோல்வி வந்துருச்சு. சொல்லுங்க சொல்லுங்க. தோல்வி வந்துருச்சு. இப்போ ஜோசுவா ஆலயத்துல போய், ஆண்டவரே ஏன் இந்த தோல்வி அப்படின்னு மண்ணை வாரி தலையில போட்டுக்கிட்டு சாயந்தரம் வரைக்கும் கிடக்கிறாரு. இப்ப ஆண்டவர் பேசுறாரு, ஜோசுவா எழும்பு, நான் பாளையத்துக்குள்ள இல்ல. ஆண்டவர் இல்லாம போனீங்க. பாளையத்துக்குள்ள பாவம் இருக்கு. சொல்லுங்க. பாளையத்துக்குள்ள பாவமா? என்ன பாவம்? மறைச்ச பாவம். சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் விட்டு விலகுற அளவுக்கு ஒரு கொடூரமான பாவம் தான் என்ன பாவம்? மறைக்கணும். இது என்னங்க ஒரு பெரிய பாவமா? சும்மா எங்க மனைவி கிட்ட தானே மறைச்சேன். உன் மனைவி உன் சரீரம். எங்க புருஷன் கிட்ட தானே மறைச்சேன். உன் புருஷன் உன் சரீரம்.
அப்படின்னு யார் மறைக்கிறோம்? எனக்கு நானே என்னை மறைச்சுக்கிறேன். எனக்கு நானே சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. மறைக்கும் போது என்ன நடக்கும்? கர்த்தர் ஒன்னை விட்டு விலகுவாரு. சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க. என்னை விட்டு விலகுவாரு. அவர் விலகிட்டா நாயெல்லாம் உங்களை தோத்திட்டு வரும். சொல்லுங்க. நாயெல்லாம் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. நாயெல்லாம் உங்களை துரத்தும். அல்ல கவனிங்க. இவன் மறைச்சா வெளிச்சங்கள் அட்டி அடின்னு அடிக்கிறாங்க. அதாவது அந்த ஆயிப்பட்டணத்து மக்கள் அடிச்சு துரத்துறாங்க. ஆண்டவர் சொல்லிட்டாங்க, நான் இல்லப்பா. ஏன் ஆண்டவரே எங்கப்பா போனீங்க? நீங்க தானே சொன்னீங்க நான் கானான் வரைக்கும் உன்னை கூட்டிட்டு வருவேன்னு சொன்னீங்க. நீங்க மோசையிட்ட இருந்த போது சொன்னீங்க, அப்படித்தானே சொன்னீங்க. நான் மோசையும் இருந்தது போல உன்னோடு இருப்பேன்னு சொன்னீங்களே. சொன்னது உண்மைதான்ப்பா. ஆனா பாளையத்துல நான் இருக்க கூடாத அளவுக்கு பாளையத்துல பாவம் இருக்கு. என்ன இருக்குதுங்க? பாவம் இருக்கு. என்ன பாவம் ஆண்டவரே? மறைச்ச வச்ச பாவம். சொல்லுங்க. சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க. கணவனுக்கு மறைச்ச பாவம், மகளுக்கு மறைச்ச பாவம், மகனுக்கு மறைச்ச பாவம், மனைவிக்கு மறைச்ச பாவம், ஆண்டவருக்கு மறைச்ச பாவம். எங்க இருக்கு? எல்லாரும் சொல்லுங்க. வீட்டுக்குள்ள இருக்கு. சொல்லுங்க. பாளையம்னா வீடு இருக்கா? இப்ப ஆண்டவர் சொன்னாரு, அந்த பாளையத்தில் இருக்கிற பாவத்தை அழகா யாருன்னு தெரியல. இவன் கூட்டத்தோட கூட்டமா யாருங்க நம்ம ஆகானும் வந்து கூட்டத்தோட கூட்டமா நிக்கிறாரு. நம்ம சோத்திர ஜோசுவா தலையில அடிச்சுக்கிறாரு. இப்போ ஜோசுவாவுக்கு ஒரு நல்ல சூப்பர் ஐடியா ஆவியானவர் கொடுத்தாரு. இந்த கோத்திர 12 கோத்திரத்துக்கும் சீட்டு போடு. 12 கோத்திரத்துக்கும் சீட்டு போட்டாங்க. இந்த ஆகான் இருந்த கோத்திரத்துக்கு சீட்டு விழுந்துருச்சு. இப்ப ஆகான் கோத்திரம் என்னென்ன எந்த குடும்பம் அப்படி ஒவ்வொரு குடும்பத்துக்கு சீட்டு போட்டா அதுல ஆகான் குடும்பத்துக்கு சீட்டு விழுந்துருச்சு. சொல்லுங்க. ஆகான் குடும்பத்துக்கு. இப்ப ஆகான கூப்பிட்டு என்னடா பண்ணப்பா அப்படின்னால சொல்றேன், நான் செஞ்சுட்டேன். சரிப்பா போ மன்னிச்சிட்டா. என்ன பண்ணாங்க? என்ன பண்ணாங்க? அவனை மட்டும் இல்லை, கொண்டு வா மனைவியை கொண்டு வா. ஆகான் ஒன்ன மாத்திரம் இல்ல, மனைவியை கொண்டு வா, மகனை கொண்டு வா, மகளை கொண்டு வா, பேர பிள்ளைகளை கொண்டு வா, கூடாரத்தை கொண்டு வா, ஆடு மாடுகளை கொண்டு வா, ஒட்டகங்களை கொண்டு வா, கழுதையை கொண்டு வா, எல்லாத்தையும் ஒன்னா நிறுத்தி. சொல்லுங்க எல்லாம் சொல்லுங்க. ஒன்னா நிறுத்தி அடுத்த கல்ல அத்தனை தரும். அத்தனை குடும்பமே அடிச்சு கொண்டு கண்ணுல நிரப்பிட்டான். நீ செஞ்ச மறைக்கிற பாவம் ஒன்னோட போவாது. உன் மனைவி பிள்ளைகளை பழி வாங்கிடும், உன் கணவனை பழி வாங்கும். மனம் திரும்பு. எத்தனை பேரோட ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார்? நீ மறைக்கலாம். நீ ஏன் உன் குடும்பத்துக்கு சம்பூதரன் சொல்லுங்க. நீ என் குடும்பத்துக்கு, உன் வாழ்க்கைக்கு, எதிர்காலத்துக்கு, அந்த பிள்ளைகளுக்கு, ஆகானுடைய பிள்ளைகளுக்கு எதிராக எதுக்குடா நம்மளை கூட்டிட்டு போறாங்கன்னு கூட தெரியாது இல்லையா? அந்த பிள்ளைங்க பரிதாபமா வந்து நிற்குது. உன் மனைவி ஏங்க என்னங்க பிள்ளைங்கன்னு கேட்டா அவன் சொல்றான், ஐயோட தெரியாம அந்த பாவியலோடைய சாமி எடுத்துட்டு வந்துட்டேன், வெள்ளி எடுத்துட்டு வந்துட்டேன், தங்கத்தை எடுத்துட்டு வந்துட்டேன். ஆண்டவருக்கு தெரியாது, உனக்கும் தெரியாம, அவன் பிள்ளைகளுக்கு தெரியாம கூட மடிச்சு வச்சேன். ஆண்டவருக்கு அடி கொடுத்துட்டாரு. இப்ப என்ன செய்ய போறாங்க? கண்ணடிச்சு கொள்ள போறாங்க. அப்பா பிள்ளைங்க கேட்டுருக்க, அப்பா என்ப்பா இந்த தப்ப பண்ண, இப்ப என்னைய கல்லில் அடிக்க போறாங்களே. ஒரு கல்லெடுத்து அடிச்சா அவன் மகன் தலையில வந்து அடிச்சிருக்கும். ஐயோ அப்பான்னு விழுந்திருப்பா. உன் கண்ணு முன்னால நடக்கும். கடவுளுடைய மகளே, மகனே, ஆண்டவர் அன்புள்ளவர், இரக்கம் உள்ளவர், தயவுள்ளவர், கருணை உள்ளவர், நேசம் உள்ளவர். அதே சமயத்தில் நெருப்புங்கிறதையும் மறந்துடக்கூடாது. எல்லாம் சொல்லுங்க. நெருப்பு. சொல்லுங்க சொல்லுங்க. மொபைல்ல சீக்ரெட் கோடு போட்டு மறைச்சு வைக்க என்ன வைக்கிறது? அது லாக் நம்பர். என்னதுங்க? சீக்ரெட் நம்பர் போட்டு நீ யாரும் எடுத்து பார்த்தபடி உண்மையா இருந்தாது. எதுக்கு சீக்ரெட் போடுற? கோடி எதுக்கு போடுற? அம்மா பார்க்கணும், அப்பா பார்க்கணும், வெளிப்படையா மொபைல வை.
யார் வேணாலும் எடுத்து பார்க்கட்டும், மனைவி பார்க்கட்டும். மனைவி பார்க்கக்கூடாது, சீக்ரெட் நம்பர் போடுறது. ஏங்க அது அது என்ன சொல்லுவாங்க, அது என்ன சொல்லுவாங்க, அந்த லாக் எடுக்கா பாஸ்வேர்டு பாஸ்வேர்டு மாற்றி மாற்றி சொல்லுவாரு. அது இல்லைங்களா, போட்ட வரலையே, அப்படியா இன்னொன்று போடு இன்னொன்று போடு. அந்த அம்மா போட்டு போட்டு இந்த மனுஷனோட சாவ முடியாது விட்டுரும். எதுக்கியா உன் போனுக்கு பாஸ்வேர்டு? உன் மனைவி தானே இருக்கான், கணவன் தானே இருக்கான், உன் பிள்ளைய தானே இருக்கு, எதுக்கு பாஸ்வேர்டு? அப்படி சரியில்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மறைச்சா ஆகானுடைய வம்சமே க்ளோஸ். சொல்லுங்க, ஆகானுடைய சவுல் மறைச்சான். ஒண்ணு மாத்திரம் சொல்லி முடிச்சிடலாம். 1 சாமுவேல் 15:13-14. 1 சாமுவேல் 13:15-14 வேகம் எடுத்துக்கோங்க. 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் 13-14 வசனம். சாமுவேல் சவுலிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன். கர்த்தருடைய வார்த்தை சவுல் சொல்றாரு சாமுவேல்ட்ட. ஆமென், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் சாமுவேல், நான் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன். அதற்கு சாமுவேல், அப்படியானா என் காதுல கேட்கிற ஆடுகளின் சத்தம், எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தம். இந்த சவுல் ரொம்ப மறைச்சிட்டார். ஆண்டவர் சொன்னார், அந்த தேசத்துக்கு அங்க இருக்கிறது எல்லாத்தையும் காலி பண்ணினார். ஒன்னத்தையும் எடுத்துட்டு வரார், ஒன்னத்தையும் எடுத்துட்டு வர எல்லாத்தையும் காலி பண்ணார். இவர் போனவர் பலவீனமானதை, 2ஆம் தரமானதை, 3ஆம் தரமானதை, நோய் விழுந்தது, நொடி விழுந்தது, செத்து போனது, கால் உடைஞ்சது, கை உடைஞ்சது, கிளவி நாளைக்கு சாவ போறது எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு ரொம்ப பெஸ்டானதெல்லாம் குடிச்சுக்கிட்டு வந்து ஓரமா மறைச்சு வச்சிட்டாரு பின்னால. இப்ப சாமுவேல் வராரு. சாமுவேல் வந்து ஒரு நல்ல பிள்ளையாட்டம் ஓடி போய், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், ப்ளீஸ் வைக்கிறார், ஐஸ் வைக்கிறார். எப்பவுமே ஆண்டவருக்கு ஐஸ் வச்சு ஏதாவது சரி பண்ணலாம் நினைச்சாரு. சொல்லுங்க, ஆண்டவருக்கு ஐஸ் வைக்கவே முடியாது. சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து, ஆண்டவருக்கு ஐஸ் வைக்க முடியாது. சொல்லுங்க, ஆண்டவருக்கு ஐஸ் வைக்க முடியாது. ஆண்டவரே, நீ நல்லவர், வல்லவர், அற்புதமானவர், அதிசயமானவர், ஒரு அழகு மாதிரி யாருக்கும் அழகில்லை, எல்லாம் தெரியுமடா போடா அப்படின்றாரு. அல்லேலூயா, ஆமென். இந்த சாமுவேல் சவுல் அததான் சொல்றான். ஆண்டவர் சாமுவேல் வந்தோடனே ஓடி போய், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஆமென். நீங்க சொன்ன மாதிரியெல்லாம் செஞ்சுட்டேன், நீங்க சொன்ன மாதிரியெல்லாம் செஞ்சுட்டேன். இப்ப சாமுவேல் கேட்கிறாரு, சரிப்பா, என் காதுல கேட்கிற அந்த ஆட்டு சத்தம், அந்த மாட்டு சத்தம் என்னடா பாது? இப்ப அவர் சொல்றாரு, ஒண்ணுமில்ல, உம்முடைய தேவனாய கர்த்தருக்கு பலி செலுத்தும்படி நலமானதிலே சிலவற்றை உம்முடைய ஜனங்கள் கொண்டு வர, நான் கொண்டு வர. ஆண்டவரே, ஜனங்கள் தான் உங்க ஆண்டவருக்கு பலி கொடுக்க கொண்டு வந்தாங்க. நான் ரைட்டு, நான் செய்யலை, என் மனைவி தான் செஞ்சா, நான் செய்யலைங்க, அவர் தாங்க சரியில்லை. ஒருவர் மேல ஒருவர் பழி போட்ட ஆண்டவர் சொல்றார், வசனம் சொல்றது, அவன் ஆட்டு கடாக்களின் நிலத்தை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். ஆமென். கீழ்ப்படிய கடவுளுடைய வார்த்தைக்கு. ஆமென். இப்ப சொன்னாரு, எல்லாம் எனக்குன்னு கொண்டு வரல, ஆண்டவருக்கு நான் கொண்டு வரேன். ஆமென். மறைச்சான், ராஜ்யம் போயிடுச்சு. சொல்லுங்க, மறைச்சான், ராஜ்யம் போயிடுச்சு. ஆண்டவர் சொல்றாரு, இந்த சவுலை நான் ராஜாவாக ஏற்படுத்துறதுக்காக மனசாவப்பட்டேன். ஆமென். மாடுகளுக்கு பின்னால போனவனை பிடிச்சி ராஜாவா ஏற்படுத்தினா, இவன் மனசுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டான். ஆமென். இவனை ராஜ்ய பாரத்திலிருந்து தள்ளிட்டேன், என் மனசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு உத்தம இருதயம் உள்ளவனை நான் தேட போறேன்னு சொல்லிட்டான். ராஜ்யம் போயிடுச்சுங்க. சொல்லுங்க, ராஜ்யம். ஏன்? என்ன வச்சாரம் பண்ணானா, வேசித்தனம் பண்ணானா, மறைச்சான். சொல்லுங்க, மறைச்சான். சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் என்ன, அவர் என்ன லூசு நினைச்சிருக்கலாம், நீங்க மறைச்சா அவருக்கு தெரியாது. அவருக்கு என்ன ஒண்ணுமே தெரியாதா? சர்வ ஞானம் உள்ளவர். சொல்லுங்க, பூமியின் ஆழங்களை பார்க்க
நினைச்சுக்கிட்டோம் நம்மளா பரியாக்கப்படும், எல்லாத்தையும் மறைச்சிட்டேன். மறைக்க கர்த்தரோட தராசுல நிறுத்து பார்க்கிறாரு. வசனம் சொல்லுது, பூமியில இருக்கிற தூளையெல்லாம் அவர் மறக்கால அளந்து பார்ப்பார். சொல்லுங்க ஆமென். சிகரங்களை மலைகளை துலாக்கோலால நிறுத்து பார்க்கிறவரை ஆராதிக்கிறோம். நம்ம ஆண்டவர் ஏமாளி கிடையாது. சொல்லுங்க ஆமென். ஏன் அபிஷேகம் பெற்றவன் வீழ்ந்து போனான்? ஒன்று இச்சை, இரண்டாவது மறைத்தான். சொல்லுங்க சொல்லுங்க. ஒன்னு இன்னொன்னு. இந்த ரெண்டு காரியத்தை பார்த்துருக்கிறோம். இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு. அடுத்த வாரம் பார்க்க போறோம். கரைகளை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபிக்க போறோம். எல்லாரும் ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ண போறீங்க. இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறவர் ராஜ்குமார் ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா.